எப்படி முடியாத அந்த ஃபீல் வந்து அன்னைய டே மட்டும் எங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாது. ஆக்சுவலி ஐ வாஸ் இன் ஆஃபீஸ். அப்போது பிரேக் டைமும் ஏதோ போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கால் பண்ணான். சடனாக அவன் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். மாமாவுமே வெளியே தான் போயிருந்தார். கால் பண்ணி சொல்லியிருந்தான் இந்த மாதிரி வாஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு. வாஸ் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் ஒரு 2-3 இயர்ஸாக வி வர் வெயிட்டிங் ஃபார் தட். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி லைக் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வர போகிறாங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் தட். எங்களுக்கு 2 டாட்டர் ஒரு சன் இருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு தான் கன்சீவ் ஆனால் அது அதனால் எங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நாங்கள் ஃபீலாக இருந்தோம், இன்னும் பேபி பிறக்கலையே அப்படின்ட்டு. இந்த லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு டைமும் லாஸ்ட் இயரில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபீலாக இருந்தது, இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்ட்டு. பட் அந்த மூமெண்ட்லாம் எங்களால் சொல்ல முடியல. பட் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் தான். பசங்க கஷ்டம் இல்லாமல் வளர்த்துட்டோம். இந்த டைம் கஷ்டப்பட்டுட்டா ஒரு 3 இயர்ஸ் அந்த இயர் எப்படி காலில் சொன்னாங்களா இல்லை எப்படி மைக் மட்டும்? ஆமாம் ஆமாம். பட் அந்த மைக் மட்டும் கேட்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே கால் பண்ணாங்க. அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டா. எனக்கு பண்ணான்னு அந்த டைம் எடுக்கலை. 2 பேரும் ஆக்சுவலி எனக்கு அந்த மூமெண்ட்டில் என்னமோ சடனாக என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு வேறு ஃபீல் தான் இருந்தது. பட் அவர் இந்த மூமெண்ட்டில் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஃபீலே தெரியல. என்ன மாரி எனக்கு அன்றைக்கி வந்து நான் அழுது அன்றைக்கி அதிகமாக. மேரேஜ் ஆனதோட அவள் கன்சீவ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விவரிக்க முடியாத அந்த ஃபீலை வந்து அன்னைய டே மட்டும் என் வாழ்க்கையை மறக்க முடியாத. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து எனக்கு இது புதுசு. பேசிக்கலி இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பார்க்குறேன். ப்ரெக்னென்சி வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்ககிட்ட கன்வே பண்ணால் இவங்க என்கிட்ட கன்வே பண்ணாங்க. அப்புறம் நான் என் சன்னுக்கு போய் விஷ் பண்ணேன். அதுதான் நான் முதல்ல பண்ணேன். அப்புறம் என் டாக்டர் இல்லாத போயிட்டு அவங்களையும் விஷ் பண்ணேன். இது வந்து இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஆக்சுவலி வி ஆர் ஸோ ஹாப்பி. இது ரொம்ப எக்ஸைட்டடாக ஆக்சுவலி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நவ் வி ஃபீல் ஸோ ஹாப்பி. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ரெக்னன்சின்ற விஷயத்தை ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கேட்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு வில்லேஜ் பீப்புள் தான் நாங்கள். பட்டு வில்லேஜ் பீப்புள் தான். 2 பேரும் ஒரே வில்லேஜ் தான். இன்க்ளூடிங் ஒரு 500 மீட்டர் தான் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தான்.
பட் அப்படி ஃபஸ்ட் இயருக்கே எங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது சொல்றது ஆமாம் எங்களுக்கு தானே உங்களுக்கு இல்ல என் பொண்ணு